உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் கூட நம்ம தெரிந்து கொள்கிற பாடம் என்னன்னா, உயிர்த்த கிறிஸ்துவின் 6வது காட்சி. ஆண்டவர் ஏற்கனவே 5 வாட்டி காட்சி கொடுத்துட்டாரு. இப்போ 6வது காட்சி கொடுக்குறாரு. நீங்கள் அப்போஸ்தலர் இல்லைன்னா திருத்தூதர்கள் பணின்னு சொல்லுவாங்க. அதில் 1லேருந்து 11 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கே சீடர்களோட பேசிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு நீங்கள் பரிசுத்தாவி வர வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க, எங்கேயும் இங்கேருந்து போயிடாதீங்கன்னு சொல்லுவார். அப்போ சீடர்கள் கேட்பாங்க, ஆண்டவர் இஸ்ரேலுடைய ஆட்சி வருது இப்போ தானா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், இதை என் தந்தை கொடுத்திருக்கிற நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு குறித்தது அல்ல. இதோ பரிசுத்தாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் உலகங்கள் சென்று எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1லேருந்து 11 வரைக்கும் படிச்சிங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆண்டவர் 6வது காட்சி என்னன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போய் நீங்கள் லூக்கா 24வது அதிகாரம் 50, 51, 52, 53 வசனம் படிச்சிங்கன்னா தான் அவர் பெத்தானியா வரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே அவர்களை ஆசீர்வதித்து தன் கையை விரித்து அவர்கள் முன்னே அவர் ஒரு மேகத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வரும். உயர சென்றுட்டாருன்னு வரும். ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது எல்லா வானத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 2 தூதர்கள் கலிலேயர்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்ருக்கீங்க? இதோ இப்போது இந்த இயேசுவை நீங்கள் போனதை பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி அவர் வருகையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மிகுந்த சந்தோஷமாக அங்கேருந்து வந்தாங்க. ஏன்னா அவர் நத்தானியேல் கிட்ட சொல்லுவார், நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டதால் நீ என்னை விசுவாசிக்கிற, ஆனால் இது வரைக்கும் வானம் திறந்திருப்பதையும் வானத்தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்வார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே ஏறி போகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. உயிர்த்ததே அவங்களுக்கு பெரிய விஷயம். தேவன் உயிரோட விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறாரு. தூதர்கள் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அப்போ அதெல்லாம் அவங்க பார்த்து எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அதான் ஆண்டவர் கொடுத்த 6வது காட்சி அவங்களுக்கு. இப்போது நம்ம பாருங்கள், அந்த தூதர்கள் ஆண்டவர் எங்கேயுமே வரும், பழைய ஏற்பாடுலேயும் சரி புதிய ஏற்பாடுலேயும் சரி, அவர் வரும்போது எங்கேயுமே அவர் தனியாக வரதில்லைங்க. ஆபிரகாமை பார்க்கும்போதும், ஆபிரகாமுக்கு 99 வயசு இருக்கும்போது, சாராள் அம்மாவுக்கு 89 வயசு இருக்கும்போதும், அந்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் சொல்கிறார், பகலில் உஷ்ணமான வேளையில் ஆண்டவர் ஆபிரகாம் அங்கே இருக்கும்போது 3 பேர் வராங்க அப்படின்றார். அப்போ பார்த்தீங்கன்னாலும் அவர் தனியாக வரல, அவரும் 2 தூதர்களும் சேர்ந்து தான் வராங்க இல்லைங்களா? அப்போ அவங்க அங்கே வரும்போது அவங்க சாப்பிட்டுட்டு, இதோ நான் அடுத்த உற்பவ காலத்தில் வரும்போது உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, இதோ நான் சோதோமை அழிக்க போகிறேன், அதோடைய பாவம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தூதர்களை அனுப்பிச்சி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு போயிடுவார். அப்போ அங்கேயும் 2 தூதர்களோடு வருவார். அதே மாதிரி மோசே ஐயாவுக்கிட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியில் செய்ய சொல்லும்போது, அதை செஞ்சுன்னு இருக்கும்போது அங்கே அவர் வார்த்தையாக வந்துடுறார். 10 கட்டளை என்ற வார்த்தையாக கற்பலகையில் வந்துடுறார். அவர் அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போய், எனக்கு ஒரு உடன்படிக்கை சித்தி மரத்தினால் எனக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டி செஞ்சு அதில் இதை வை. 2 சைடும் 2 கெருபுகள், 2 தூதர். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டிக்கு 2 கெருபுகள் இப்படி தன்னுடைய ரெக்கைகளை இப்படி வச்சு தொடுற மாதிரி, 2 ரெக்கைகளை தன்னுடைய கால்களை மூடிக்கிட்டு, 2 ரெக்கைகளை தன்னுடைய அந்த இரக்கத்தின் இருக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ஆரோன்கிட்டேயோ மோசைக்கிட்டேயோ பேசுவார். ஏன்னா ஆரோன் தான் தலைமை ஆசாரியர். அப்போ அவரை தேர்ந்தெடுத்தார். மோசையாவும் உள்ளே போவார். அப்போ அவங்ககிட்ட பேசுவார், அந்த இடத்துலேருந்து பேசுவார்னு சொல்லி அந்த இடத்துலையும் 2 தூதர்கள் அந்த இதை வைக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த விண்ணகத்துக்கு ஏறி போகிறாரு.
சீடர்கள் கண்ணு முன்னாடி ஏறி போகும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 தூதர்கள் வந்து, கலிலேயர்களே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இப்பொழுது ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் அவர் மறுபடியும் திரும்பி வருவார். நீங்கள் போங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அங்கேயும் 2 தூதர்கள் வராரு. ஆண்டவர் மரித்து வந்து அந்த கல்லறையில் அவர் 3ஆம் நாள் அந்த பெண்கள் வந்து அந்த கல்லறை எடுத்து நறுமண தைலம் பூச வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பவும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய உடல் இருக்காது. ஆனால் அங்கே 2 தூதர்கள் வந்து கால் மாட்டிலும் தலை மாட்டிலும் உட்கார்ந்திருந்து, பெண்களை யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் உயிர்த்தது ஆண்டவரை ஏன் தேடுகிறீர்கள்? அவர் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து தன் தூதர்களோடு தான் வராரு இல்லையா? இதுலேருந்து தெரியும் பிதா பிதா சுதன் பசுத்தாவை எல்லாமே அவர் தான். ஒரே தேவன் தான். நம்மளுக்காக நம்ம செஞ்ச பாவத்துக்காக தன்னையே தன்னையே வந்து அடக்கி, தன்னையே ஒடுக்கி, தன்னையே தாழ்த்தி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு அவர் தான். நம்மளுக்காக வந்த உணவு. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். நீங்களும் குணமாகுங்க. அவர் விசுவாசிங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். ஆனாலும் நீங்கள் பாருங்கள், அந்த தூதர்கள் எல்லா இடத்துலையும் வராங்க. 2 தூதர்கள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வராங்க. அது மாதிரி ஆண்டவர் 6வது காட்சியாக அவர் விண்ணகத்துக்கு பல சீடர்களுக்கு மேலே விண்ணகத்துக்கு போகிறத காட்டுறதுக்காக கடைசி நேரத்தில் சொல்லிவிட்டு, அதே மார்க்கில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து என்னை விசுவாசிச்சிங்கன்னா நான் செய்வதெல்லாம் நீங்களும் செய்வீங்க. பாம்பை கையால் பிடிப்பீங்க. நஞ்சை குடித்தால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. செத்தவங்களை உயிர்ப்பிப்பீங்க. நோயற்றவங்களை தொட்டிங்கன்னா சுகம் வேண்டிங்கன்னா சுகமாயிடும். அப்படிலாம் சொல்கிறாரு. நீங்கள் உலகத்தின் கடையெல்லை வரைக்கும் போய் என்னை பற்றி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தின் கடையெல்லை வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. கண்டிப்பாக ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கே நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டோம். நம்ம ஆண்டவர் மெய்யான தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டோம். நம்ம வாழ்ந்து காட்ட மாட்டோம். ஏன்? நம்ம வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அந்தியோக்கியா திருச்சபையில் சொல்கிறாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று முதலாக கிறிஸ்தவர்கள் என்று பேர் வாங்கினாங்க. அப்போ அவங்க கிறிஸ்துவை போல் வாழ்ந்தாங்க. அதனால் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வாங்கினாங்க. ஆனால் நம்ம பாருங்கள், கிறிஸ்தவர்கள்னு எங்கே பேர் வாங்குகிறோம்? ஐயோ மோசமானவன், இவெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு போகிறானோ அப்படி தானே இது பண்ணுறோம் இல்லையா? அப்போ நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதே இல்லை. நம்மளை பார்க்கும்போதே அவங்க கிறிஸ்துக்குள்ளே வரமாட்டுறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த சீடர்கள் 11 பேரும் இந்த உலகம் ஃபுல்லாக போய் இது தோமையாரும் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து எப்போ அவர் வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வெள்ளைக்காரங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்துவத்தை போதிச்சாங்கன்னு. ஆனால் தோமையார் வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நம்மளுக்கு வந்து கிறிஸ்துவம் நம்மளுக்காக ஆண்டவர் அவங்கள அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ பாருங்கள், நம்மளும் பேர் பெற்றவர்கள். இந்த உலகம் கடையில் வரை தெரிஞ்சிச்சு. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குதுங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. தயவுசெய்து மனம் மாறுங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். தயவுசெய்து வாழ்ந்து காட்டுங்க. இந்த உலக ஆசை வந்து ரொம்ப உங்களை இழுக்கும். தயவுசெய்து எதுலேயுமே நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க. ஆண்டவருக்கு பயந்து வாங்க, கீழ்ப்படிந்து வாங்க, விட்டு கொடுத்து வாங்க, தாழ்ந்து போங்க. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. கர்த்தருக்கு பயந்து வாழுங்க, கீழ்ப்படிந்து வாழுங்க. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. என் பிதாவின் சித்தத்தின்படி எவர் வாழ்கிறாரோ அவர்களே என்னுடையவர்கள்னு சொல்கிறாரு. தயவுசெய்து அவருடைய பிதாவின் சித்தம் என்ன? தாழ்ந்து போகிறது, பணிந்து போகிறது, ஏழைகளை விசாரிக்கிறது, விதவைகளை விசாரிக்கிறது, நோயுற்றவர்களை விசாரிக்கிறது, தனிமையாக இருக்கிற ஆறுதல் செய்கிறது, தேவனை வெளிப்படுத்துறது. இதுதான் வந்து பிதாவின் விருப்பம். தயவுசெய்து ஆண்டவரை ஏற்றுக்கங்க. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது. மனம் மாறுங்க. ஆண்டவருடைய 6வது காட்சியில் அவர் போயிட்டார். அவர் மறுபடியும் வருவார். கண்டிப்பாக நம்புங்க, விசுவாசிங்க. இதோ இந்த நேரத்தில் உங்களை தெரிந்து கொண்டவர்களை தெரிந்து கொண்டதற்கு நன்றி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன்.